இப்போ எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இந்த ட்ரையாங்கல் ஸ்கொயர் மெத்தடில் எத்தனை ட்ரையாங்கல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த இது. அப்போது இது ஒரு ட்ரையாங்கல், இது ஒரு ஸ்கொயரா. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரில் வந்துட்டு எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 1 2 3 4. அப்போது 4 × 2 என்னது 8. இப்போ இதோட இது முடியல. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கல் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கல் இருக்குது. அப்போது இது 1, இதுவும் 1. அப்போ 1 + 1 என்னது 2. அப்போது 10 ஆச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒரு ட்ரையாங்கலா. இந்த பாயிண்ட்டு இப்படி கன்சிடர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு ட்ரையாங்கலா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன், ஒரு ட்ரையாங்கலில் வந்துட்டு இப்படி ஒரு லைன் கட் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இது 1, இது 2. ஸோ 1 + 2 வந்து 3. அப்போது இந்த ஃபுல் ட்ரையாங்கலில் வந்துட்டு 3 ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்க. அப்போது இந்த ஹோல் ட்ரையாங்கலில் நம்ம 3 வீடியோஸ் கண்டுபிடிக்கலாம். 3 ட்ரையாங்கல் போடலாமா? அப்போ 10 + 3 என்னது 13. அப்போது இந்த ஹோல் பார்ட், அதாவது இந்த பார்ட் மட்டும் எத்தனை ட்ரையாங்கல் கண்டுபிடிக்கலாம்? 13 ட்ரையாங்கல்ஸ் வரையலாம். அப்போது இதே மாதிரி தானே இந்த பேட்டர்னும். அப்போது இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை வரும்? 13 வரும். அப்போது 13 + 13 26. இப்போ இந்த பார்ட் வாங்க. இந்த பார்ட்டில் என்னது 1 2 3 4. அப்போ அதே மாதிரி 4 × 2 என்னது 8. அப்போ இது கூட 8 ஆட் பண்ணோன்னா 34. அப்போ இதான் ஆன்சர். 34 ஆல்ரெடி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம இதை போட்டதுமே நம்ம என்ன நினச்சிருவோம், ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதை டிக் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இதோட இந்த சம் முடியல. இது இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது வெளியே ஒரு அவுட்டர் ட்ரையாங்கல் இருக்கா, இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, வெளியே ஒரு அவுட்டர் ட்ரையாங்கல் இருக்கா, அதுவும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதே மாதிரி பிரிக்கும் போது இது 1 இது 2ன்னு பிரிப்போம். அப்போ 1 + 2 வந்து 3ன்னு பிரிப்போமா. அப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்போது 37 வருது. அப்போது 37 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போ பார்ட்டாக வந்து இதை மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளால மொத்தமாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டாக தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் இந்த மாதிரி சம்ஸை. அப்படி பார்ட்டாக சால்வ் பண்ணும்போது எல்லா லைன்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏதாவது ஒரு லைனை நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வராது. இப்போ சப்போஸ் 34 ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம அகைன் யோசிப்போம், 34 வரலையே, அப்போ ஏதாவது லைன்ஸை மிஸ் பண்ணியிருப்போமான்னு. ஆனால் நம்மளை குழப்பறதுக்காகவே 34 ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் நிதானமாக பாருங்கள், ஏதாவது லைனை மிஸ் பண்ணியிருக்கோமா, ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோமான்னு நல்லா நார்மலாக இருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது, இது வந்து ஸ்கொயரா. ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கல் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 1 2 3 4. அப்போ ஹையஸ்ட் நம்பர் என்னது 4. அப்போது 4 × 2 = 8. நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கலா, அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கலா. ஸோ +1 + 1 = 10. இப்போ ஆப்ஷனில் 10 இருக்குது. அப்போ 10 கிளிக் பண்ணிடுவோம். இல்லை, இதுவும் தப்பு. இன்னும் நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் போது நல்லா பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கல். ஸோ +1. அதே மாதிரி இதுவும் ஒரு ட்ரையாங்கல். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட், இதுவும் ஒரு ட்ரையாங்கல். அப்போ +1. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்கு? 12. அப்போ இதுக்கு ஆன்சர் 12 தான். ஸோ எப்போவுமே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எந்த ஒரு பாயிண்ட்லும் எந்த ஒரு லைனையும் மிஸ் பண்ணாமல் நல்லா கவனமாக கவனித்து எத்தனை ட்ரையாங்கல் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் வந்து காமனாக நம்ம பார்த்ததுமே இதில் எத்தனை ட்ரையாங்கல் தெரிஞ்சது? 1 2 3. ஸோ 3 ட்ரையாங்கல் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்க, இந்த சின்னதாக ஒரு ட்ரையாங்கல் இருக்கா. ஸோ +1. அப்புறம் இதில் ஒரு ட்ரையாங்கல் தெரியுதா, இந்த பாயிண்ட்டு. ஸோ +1. அப்புறம் இந்த ட்ரையாங்கல், இதில் ஒரு ட்ரையாங்கல் தெரியுதா. ஸோ +1. அப்போ மொத்தமாக 3 + 1 4 5 6. அப்போது இதில் மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணலாம்? 6 ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாக எத்தனை ட்ரையாங்கல் இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, எத்தனை லைன் இருக்குன்னு சொல்லி நல்லா யோசித்து இதை சால்வ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேறு செட்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.